ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். மதியம் வரைக்குமே பசிக்காமல் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னா, பிளாக் சன்னாவை நைட்டே ஊற போட்டு வச்சிட்டேன். மார்னிங் எழுந்த உடனே ஒரு 7 to 8 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பிளெயினாக இருக்கும்னு நினச்சா மசாலாஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கூடவே 2 பாயில்டு எக் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. மதியம் வரைக்கும் சுத்தமாக பசியே இல்லை. செகண்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிர் சாலட் தான். சாலட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அது வெஜிடபிள் சாலடாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரூட் சாலடாக இருந்தாலும் சரி. அதுவும் பச்சை பயிரில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. அதை ஸ்ப்ரவுட் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பச்சை பயிரை ஒரு 8 to 10 hours நல்லா ஊற போட்டு வச்சுக்கணும். அமுத்தி பார்த்தா நல்லா அமுங்கணும், அந்த அளவுக்கு ஊறிஇருக்கணும். அப்போ தான் ஸ்ப்ரவுட்ஸ் வரும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஈரமான ஒரு கிளாத்தை போட்டு வைக்கிறேன். ஒரு 8 to 10 hours பக்கமாக விட்டால் ஓரளவுக்கு முளைக்கட்டி வந்திருக்கும். அதுக்கு மேலேயும் ஒரு 5 hours பக்கமாக விடலாம். நல்லாவே முளைக்கட்டி வரும். நான் போதும்ன்ட்டு இதோட விட்டுட்டேன். இதில் நிறைய பாக்டீரியாலாம் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. அதனால சுடு தண்ணியில் அலசிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டா அந்த பாக்டீரியா ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் சுடு தண்ணியில் அலசிட்டா அந்த பாக்டீரியாலாம் செத்துரும். இந்த ஸ்ப்ரவுட்டை வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறேன். ஒன்று ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பொமோக்ரானட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்த ரெசிபி கொஞ்சம் ஸ்பைசியாக குக்கும்பர், பெரிய சைஸ் வெங்காயம், நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருக்க பச்சைப்பயிறு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், உப்பு, காரத்துக்காக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கனால நல்லாயிருக்கும். இது கூட அப்படியே உளுந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டே வெள்ளை உளுந்தை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். காலையில் எழுந்த உடனே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து அரைச்சி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதில் உப்பு போட்டும் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது, அதனால இதுலேயே ரெடி பண்ணிட்டேன். கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். முதுகெலும்புக்கெலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே எடுத்துக்கலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி ரைஸை வச்சு ஒரு கஞ்சி தான். இந்த ரைஸில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணுங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு. ஆனால் என்ன, வீக்லி ஒன்ஸோ 10 days ஒன்ஸோ நம்ம எடுத்துக்கிறது தான் கிடையாது. லாஸ்ட் டைம் கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அட்லீஸ்ட் வீட்டில் இருந்தாவது ஏதாவது செய்வோமேன்ட்டு. இதில் ஸ்வீட்டாகவும் கஞ்சி ரெடி பண்ணலாம், கொஞ்சம் காரமாகவும் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் போடாமல் காரம் டைப்பில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டே ரைஸை ஊற போட்டு வச்சுக்கணும். இந்த ரைஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். காலையில் எழுந்ததும் கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி கலக்கி சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே தட்டி சேர்த்தா வாசனையாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். மிக்சிலையும் ரைஸை அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். அதனால நல்லாவே வெந்துடும். சப்போஸ் வேகலைன்னா மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா வேகலைன்னா இன்னும் 2 விசில்ஸ் கூட விட்டு எடுத்துக்கலாம். வேகாமல் அப்படியே சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காதுன்னு நினச்சா கூடவே ஸ்ப்ரவுட்ஸ் இல்லைனா பாயில்டு எக், ஆம்லெட் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த ரைஸில் ஸ்வீட்டான ரெசிபி கூட ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டு எதுவுமே சேர்க்காமல் விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை, தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா ஸ்வீட்டான கஞ்சும் ரெடி. அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்லட்டை வச்சு கஞ்சி. மில்லட்டை பிளெயினாக கஞ்சி மாதிரி எடுத்துட்டா கொஞ்சம் சாப்பிட போரிங்காக இருக்கும், இஷ்டமே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏதர் வெஜிடபிள்ஸ், மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணி கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா நான் இன்றைக்கி இந்த மாதிரி கொள்ளு மட்டும் சேர்த்துக்கிட்டேன், வறுத்து உடச்ச கொள்ளு. இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மில்லட்டோட கொள்ளு வாசம் குடிக்கவே, சூடாக குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆஸ் யூஸ்வல் கஞ்சி மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். கூடவே இன்றைக்கி நான் ஆம்லெட் போட்டுக்கிட்டேன். ப்ளைனாக ஆம்லெட் மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேபேஜ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ப்ரொக்கோலிலாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். என்கிட்ட எனக்கு எந்த காயுமே இல்லை, கேப்சிகம் மட்டும் இருந்தது. அதனால் கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன்.
கூடவே மிளகாத்தூள், சாம்பார் தூள், பெப்பர், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 எக் சேர்த்துக்கிட்டேன் நான் அன்னைக்கு. மில்லட் ஜென்ரலாவே டைஜஷன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்ட்டா வேகலன்னா வயிறு வலிலாம் வரும்ன்ட்டு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில செய்றதா இருந்தா நைட்டே ஊற வச்சிரலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஹார்ஸாவது ஊற வைக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம்க்கும் நல்லது. குக்கர்ல விசில் விட்டா சீக்கிரமாவும் வெந்து வந்துரும். சைடுல அப்படியே நான் ஆம்லெட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சுட சுட அந்த கஞ்சி கூட சைட் டிஷ்ஷா ஆம்லெட் வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. எந்த மில்லட் வேணா எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த மாரி எதுவும் ட்ரை பண்ணதில்லன்னா, இந்த மாரி கொள்ளு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். லாஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ராகி சேமியா வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி செய்ய ஒரு 7 to 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அவ்வளோதான் ஆகும். என்னைக்காவது சம்டைம்ஸ் நமக்கு ஸ்வீட்டா சாப்பிடணும் போல கிரேவிங்ஸ் வரும். அந்த மாரி டைம்ல ஹெல்த்தியா அந்த மாரி செஞ்சுக்கலாம். ராகி சேமியாவ ஒரு 2 to 3 மினிட்ஸ் தண்ணீல ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஊற வச்சா ரொம்ப சொத சொதன்ட்டு ஆயிரும். பாக்கெட் பின்னாடியே டைமிங்ஸ்லாம் போட்டிருக்கும். அத பார்த்து கரெக்ட்டா பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் உடனே இந்த மாரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சுத்தமா தண்ணி இல்லாம. சைடுல அப்படியே ஸ்டீம் பண்றதுக்காக இட்லி பாத்திரத்துல துணியெல்லாம் போட்டு ரெடியா எடுத்து வச்சுட்டேன். உடனே அப்படியே போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தா போதும். சூப்பரா ராகி சேமியா வெந்து வந்துரும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெந்ததும் அந்த சூட்டோட இருக்கும்போதே ஒரு பிளேட்ல எடுத்து போட்டு, கூடவே கொஞ்சமா தேங்காய் துருவல் துருவி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை கூட போட்டுக்கலாம். 2த்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்ல பெருசா ஒண்ணுன்ட்டு இப்பலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் ஃபுல்லா சுகர் சேர்க்காம ஆஃப் சுகர் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டா ஸ்வீட்னஸ் இருந்தா போதும். அவ்வளதான். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.